This video is sponsored by BuyMoto e-shopping app. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த செல்ஃபோன் ரீசார்ஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு நம்ம இப்போ செட் ஆகிட்டோம், வேறு வழியில் இதுதான் அதுக்கான காஸ்ட்டு. அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம எந்த நெட்வொர்க்காக இருந்தாலுமே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி டைமில் ஏர்டெல்லில் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு $182 இருக்கிற கான்செப்ட் படி 84 நாள் வேலிடிட்டியோட ஒரு பிளான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான டேட்டா பார்த்தோம் அப்படின்னா 7 GB தான் வந்து டோட்டலாகவே டேட்டாஸ் கிடைக்கும். இது வந்து எனக்கு டேட்டா அதிகமாக தேவைப்படாது, எனக்கு கால் தான் முக்கியம், எஸ்எம்எஸ் இது இருந்தால் போதும். டேட்டா சும்மா எனக்கு அப்போ வாட்ஸ்அப் ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கு இருந்தால் போதும், அன்வான்டாக நான் வந்து டேட்டாஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். அதாவது நம்ம எது போட்டோம் அப்படின்னாலுமே இயர்லி பிளானு, மந்த்லி பிளானு அந்த மாதிரி எது போட்டாலும் நமக்கு இவ்வளோ லோயஸ்ட்டாக வராதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அவங்கவுங்க யூசர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எனக்கு இந்தளவுக்கு இந்த டேட்டா இருந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏர்டெல் நிறுவனத்திலே டேட்டாவுடன் வருடத்திற்கு இயர்லி பிளான் அல்லது மாதாந்திரத்திற்கு மட்டுமே கிடைக்கின்றது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் 3 மாத வேலிடிட்டியில் கொண்ட திட்டமும் இருக்கிறது என்பதை இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த மாதிரி 3 மாதத்துக்கான பிளானும் இருக்குது. இயர்லி பிளான், மந்த்லி பிளான் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3 மாதம் பிளானும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஒன்லி பிளான் கிடைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து எனக்கு டேட்டா தேவையில்லை, வாய்ஸ் மட்டும் இருந்தால் போதும், வாய்ஸ் கால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனு. அதே மாதிரி ஏர்டெல் ரூபாய் 548 திட்டம் விவரங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான பிளான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீபெய்ட் திட்டமானது 7 GB லம்சம் டேட்டாவை சலுகையத்தை கொண்டிருக்கிறது. இந்த டேட்டாவுக்கு பிறகு இந்த டேட்டாவுக்கு வந்து போஸ்ட் டேட்டா கிடைக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல் டேட்டா தேவைப்படுவதை நம்ம வந்து அதுக்கான வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 900 SMS கொடுத்துருக்காங்களாம். இந்த மாதிரி நிறைய அம்சம் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எம்எஸ்க்கு பிறகு நமக்கு வந்து திரும்ப எஸ்எம்எஸ் அனுப்பணும். அந்த 900 எஸ்எம்எஸ்மே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எனக்கு எஸ்எம்எஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க நம்ம பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலிடிட்டி வந்து கால் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேஷ்னல் ரோமிங் கால்ஸுமே கொடுத்துருக்காங்க, எஸ்டிடி கொடுத்துருக்காங்க. இதிலேயே வந்து 84 வேலிடிட்டி வருகிறது. ஆகவே 24 நாளுக்கு வெறும் $182 மட்டுமே கஸ்டமருக்கு செலவாகிறது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து 84 நாள் வேலிடிட்டி, ஒரு $182 தான் ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து பட் $182 ரீசார்ஜாக பண்ண முடியாது. 3 மாதத்து ரீசார்ஜாக நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேசிஸில் அந்த இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாத இந்த சலுகையும் மட்டும் இல்லாத ஹலோ டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போலோ 24/7 சர்க்கிள் அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப்பும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த அம்சம் மட்டும் இல்லாத ஸ்பேம் கால்ஸு, ஸ்பேம் எஸ்எம்எஸ், ஸ்பேம் அலர்ட் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாமே இந்த 3 மாதம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அப்டேட் மற்ற செல்லையும் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ வந்து ஏர்டெல்லில் இதை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, thank you.